எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே முன்னாடி ஜமாய்க்கு போகிறேன். அந்த பெரிய குபுசும் முட்டையும் வாங்கின வரத்துக்கு அது போய் நான் வாங்கின்னு வரேன். உங்கள் கூட ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிட்டேன். என்னன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், 16 பேர் கொண்ட ஒரு தீவிரவாத குழு வந்து இந்த குவைத் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்து திரும்பவும் ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய தாக்குதலை முறியடித்து ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும். அதை முறியடித்து அந்த 10 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த ட்ரோனு இன்னும் அவங்க பயன்படுத்தின எல்லா பொருளையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வீடியோ வந்து இந்த அஃபிஷியலாக இந்த குவைத் இது வெளியிட்டு இருக்கு. நான் போய் அந்த பொருள் வாங்கின்னு வரேன். பின்னாடி அந்த வீடியோ வரும், நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சிட்டுங்களா? அடுத்த தகவல், குவைத்தில் வந்து அவசர எச்சரிக்கை சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த குவைத் கவர்மெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுங்கள்லேயும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹவாய் அந்த மொபைலுங்கள்லேயும் ஃபஸ்ட்டு வரும். ஆப்பிளில் இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முதல் நிலை வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும்போது வந்து அதிக சத்தத்தோடு வந்து அந்த இது வரும். 2வது நிலை வந்து இந்த மெசேஜ் சவுண்டு வருது இல்லையா, அதுபோல் 3வது வந்து அமைதியான ஒரு மெசேஜாக வரும் அப்படின்ட்டு அந்த குவைத்தோட அஃபிஷியல் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்மளுக்கு முன்னாடியே மெசேஜாக வந்துடும். அந்த அளவுக்கு இதுவாக பண்ணியிருக்குது இந்த கவர்மெண்ட். அப்புறம் இந்த ஈரானை இஸ்ரேல் அடிக்க அது இன்னும் கடுப்பாக்கி இன்னும் இந்த குவைத்து, கத்தார், துபாய் அதுமாரி நாடுகள்லாம் இன்னும் பயங்கரமாக அடிக்குது. அதுமாரி இன்றைக்கி நடந்த அந்த வான்வழி தாக்குதலை தடுத்து நிறுத்தும் போது ஃபாகில் பகுதியில் ஒரு எண்ணெய் கிடங்கில் வீந்து லைட்டாக கொஞ்சம் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கத்தாரில் ஒரு பெரிய அந்த எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸும் பார்த்தேன். இந்த இஸ்ரேல்காரன் கம்முன்னு இருக்க மாட்டான் போல் தெரியுது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன தகவல் வெளியே வருதுன்னு. சூக் ஓராயிட்டுன்னு வந்திருக்காங்க. மெயின் ரோடு பக்கம் போல் அந்த ஓராக பின்னாடி சைடு வந்திருக்கேன். முன்னாடி சைடு டிராஃபிக் அதிகமாக இருக்குது. குமார் பின்னாடி சைடு போயிருந்தாங்க. அதால் அப்படியே ஒரு பின்னாடி சைடில் பூந்து வந்திருக்கா. பார்த்தா பின்னாடி சைடு அதை விட கூட்டமாக இருக்குது. சரி, வந்து ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு பார்த்தா, குவைத் ஸ்கூல் அமைச்சகமா அது ஏதோ ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கான். ஆன்லைன் கிளாஸ் தான், காலையில் 9 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணாங்களா இல்லை இந்த பிரச்சனையால் அப்படியே ஆன்லைன் கிளாஸே நடக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அது வந்து ஆன்லைன் கிளாஸாக தான் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் தெரியல, தெரிஞ்சால் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, அவங்க ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரட்டும், வீட்டுக்கு போகலாம். கார்னு தேடலாமல் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கேன். கவனமாக இருக்கணும், போலீஸ் பார்க்காம. டின்னர் வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது டின்னருக்காக வரல, சாயங்காலம் ஒரு 6 மணி போல் வந்துச்சு. எனக்கு திவ்யானா டியூட்டி இருந்ததால் நான் சாப்பிடவே இல்லை. இப்போ மணி 8:30 மணி ஆகுது, இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு இது திறந்தா சாப்பாடு சிக்கன், இது திறந்தா சாம்பார், இது திறந்தா நேற்று வச்சு சிக்கன் கிரேவி, அப்புறம் அந்த ரோலு, சமோசா. இது எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னா ஏறியுமே பபுள் மாஸ் மாரி குண்டாக இருக்கிறேன். இதில் இவ்வளோ எத்துறோம். சரி, பரவாயில்ல, சாப்பிட்லாம். சிக்கனு நேற்று பார்த்தாச்சு, தரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வரையும் அந்த சாம்பார் மட்டும் ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சாம்பார் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை போட்டு கொஞ்சமாக அள்ளி. சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம், சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த சாப்பாடை நிம்மதியாக கூட சாப்பிட விடலைங்க பையன் வந்து சவுதி போகிறான் போல் தெரியுது. அவங்க மாமா கூட, மேடத்தோட அண்ணன் கூட இந்த ஈது கொண்டாட
பெருநாள் கொண்டாட. அவனை இட்டுமே அவங்க மாமா வீட்டில் இட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மழை, நல்ல மழை குவைத்தில், நல்ல மழை. சும்மா இப்படி தூரிச்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. என் ரூமில் எல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தகவல்னு பார்த்தா தகவல் எதுவும் பெருசாக வரல. இந்த குவைத்தில் இறந்த 14 இந்தியர்களோட வந்து இந்த குவைத் கார்கோ ஏர்வேஸ் மூலிமா டெல்லிக்கு அனுப்பி அங்கேருந்து அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அப்புறம் இப்போ சவுண்டு கேட்குது. இடி இடிக்கிற சவுண்டா இல்லை அந்த ஈரான் வெடிக்கிற சவுண்டான்னு தெரியல. ஐயோ சாவடிக்குதுங்க, நிம்மதியாக தூங்க முடியல. பிடிச்சிடும் பொல பொலகுது ஈரான். என்ன கொலவெல்லி ஆச்சுன்னு தெரில. இந்த பிரச்சனை இன்றைக்கி தான் முடிவுக்கு வரும்னு தெரில. முடிவுக்கு வர வரைக்கும் கடவுளை வேண்டுவோம். இன்றைக்கான தகவல் அவ்வளோ தான். இன்னும் எதனா தகவல் வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு என்னென்ன தகவல் வருதுன்னு பார்ப்போம். பாய், தேங்க்யூ.